ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பருப்பு மாங்காய் சாதம் தான் செஞ்சுருக்கோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஸ்மில்லா பாத்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே பேசிக் தான். என்ன ஒன்று அளவு மட்டும்தான் மாறும். நம்ம வந்து அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 3/4 டம்ளர் பருப்பு, இல்லைன்னா 1 டம்ளர் பருப்பு போடுவோம் நம்ம பிஸ்மில்லா பாத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு போடணும். துவரம் பருப்பு மட்டும்தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காய் என்ன வேணுமோ காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். காய் கம்மியாக தான் இருக்கணும், மாங்காய் தான் அதிகமாக இருக்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷலு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் மாங்காய் காய்ச்சிருந்தது, நான் அதை தான் போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் மாமரம் போடுறேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் நல்லா கோல்டாக நல்லா ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடலாம். ஏன்னா அதுதான் நல்லா ஸ்மெல்லு தூக்கி கொடுக்கும். அதுக்காக வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தக்காளி போட்டு வதக்கிட்டு நம்ம என்ன காய் வச்சுருக்கோமோ எல்லா காயும் போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, களைஞ்சி இந்த அரிசியும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நம்ம சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அவ்வளோதான். இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே 2 வைக்கலாம், இல்லை 2.5 வைக்கலாம். அது இதுக்கு 3 வைக்கணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் காயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி மாங்காய் பீஸ் அங்கங்கே கட் பண்ணி போட்டு மூடிடணும். அது வந்து ரொம்ப வேகமாக வேண்டாம். ஏன்னா நம்ம பிஸ்மில்லா பார்த்தா ரொம்ப குழைச்சி விட்ருவோம் இல்லையா. குழைக்காமல் இது மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். டெய்லி என்ன சமைக்கிறது இது பெஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் எப்படி 3 நாள் நம்ம இதே செய்வோம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபைனலாக இறக்கும்போது மட்டும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு நெய் ஊற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 2-3 முந்திரி பருப்பு போட்டு அதை தாளித்து கொட்டிடலாம். தேவையாக இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா அதை வேண்டாம் விட்டுடலாம். ஓகே, பாருங்கள், நம்ம அளவோடு சமைக்கும் போது அன்போடு சமைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.